ஹாய் கேஸ், இன்னைக்கு வந்து அண்டர் ரேட்டடான ஒரு 5 தமிழ் டப்பு த்ரில்லர் படங்களை பத்தி தான் சொல்ல போறேன். வாங்க லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கிற படம் வந்து த கொலாட்ரல். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு டாக்ஸி டிரைவரா இருப்பாரு. அவருக்கு வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் ஆசை. அதுக்கு போதாத காசு இல்லாதனால டாக்ஸி ஓட்டிட்டு இருப்பாரு. ஒரு நாள் நைட் வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்துட்டு இந்த மாதிரி இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நீ எனக்கு டாக்ஸி ஓட்டினீங்கன்னா உனக்கு எவ்வளவு காசு வேணாலும் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இவரு காசுக்கு ஆசைப்பட்டு ஓகே நான் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் இவர் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிறாரு அப்படிங்கிறது இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் ஃபுல்லாவே எங்கேஜிங்கா த்ரில்லிங்கா சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. பெருசா எங்கேயும் போர் அடிக்காத வகையில் நீட்டான ஒரு ஸ்கிரீன் பிளேலே பண்ணியிருப்பாங்க. இதுல நெகட்டிவ் ரோலா நம்ம டாம் குரூஸ் தான் பண்ணியிருப்பாரு. அவரோட பர்ஃபார்மன்ஸுமே செம்மையா பண்ணியிருப்பாரு. ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படம் தேடுறீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லுமே அவைலபிளா இருக்கு. இந்த லிஸ்ட்ல செகண்டா பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லியோன் த ப்ரொஃபஷனல். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு அசாசினா இருப்பாரு. அவர் யார் காசு கொடுத்தாலும் கொல்லக்கூடிய ஒரு ஆளா இருக்காரு. இவரோட பக்கத்து வீட்டுல ஒரு ஃபேமிலி வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அந்த ஃபேமிலியை ஒரு ரவுடி கும்பல் வந்துட்டு அடிச்சு போட்டு கொண்டுட்டு போயிடுறாங்க. அதுல ஒரு பொண்ணு மட்டும் தப்பிச்சாரா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோட காலை சுத்தியே வரா. என்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கன்ற மாதிரி சொல்றா. நம்ம ஹீரோவும் அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிறாரு. அந்த பொண்ணு வந்துட்டு நான் உங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றா. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் ஃபுல்லாவே ஒரு மாதிரி பொயட்டிக்கா எடுத்துட்டு போயிருப்பாங்க. பெருசா எங்கேயும் போர் அடிக்காத வகையில ஓரளவு டீசென்டான ஒரு ஸ்கிரீன் பிளேல இந்த படம் ரன் ஆகும். அந்த பொண்ணுக்கு அந்த வயசுல வரக்கூடிய ஃபீலிங்ஸ் என்னன்னா, நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணு மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் என்னென்ன அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப டச்சிங்காவே முடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு த்ரில்லர் படம் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல தேர்டா பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காட்சீலிங். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு பார்ல வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. ஒரு நாள் அவரோட கேர்ள் ஃபிரெண்டை கூட்டிட்டு அவர் பிளாட்டுக்கு வரப்ப அவர் எதிர் பிளாட்ல இருக்கிறவர் வந்துட்டு நான் எங்க அப்பாவை பார்க்க போறேன், என் பூனையை பாத்துக்க முடியுமான்னு கேட்கிறாரு. இவரு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அவரோட பூனையை வாங்கிக்கிறாரு. ஹீரோக்கு அப்ப தெரியாது அவர் பெரிய பிரச்சனையில மாட்ட போறாருன்னு. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் ஃபுல்லா செம விறுவிறுப்பா எங்கேஜிங்கா சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. ஹீரோ இந்த பிரச்சனைகள் இருந்து எப்படி தப்பிக்கிறாருங்கிறது சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் ஓரளவு டீசென்டான ஒரு ஸ்கிரீன் பிளேலே ரன் ஆகும். ஒரு நல்ல எங்கேஜிங்கான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தேடுறீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. இந்த லிஸ்ட்ல ஃபோர்த்தா பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைம் அண்ட் டேட். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பார்ல வேலை பார்த்துட்டு இருப்பாரு. அந்த பார்ல வர ஒரு பொண்ணு கூட இவர் தப்பு தண்டா பண்ணி அந்த பொண்ணு மாசமாயிடுறா. அந்த பொண்ணு மாசமானதை இவர் பார்த்துட்டு அந்த பொண்ணு தனியா கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு வேற வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அவர் வேற வேலைக்கு போய் சேர்ந்துறாரு. அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த படம் ஃபுல்லாவே எங்கேஜிங்கா சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாம் ரொம்பவே த்ரில்லிங்கா கொண்டு போயிட்டு பர்ஃபெக்டாவே முடிச்சிருப்பாங்கன்னு தான் சொல்லணும். நீங்க ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் தமிழ் டப்பிங்லுமே அவைலபிளா இருக்கு. இந்த லிஸ்ட்ல கடைசியா பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தார். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஊருக்கு வெளியில கொடூரமான முறையில கொல்லப்பட்டு அவங்களை சுருக்க வச்சு தொங்க விட்டு போயிருப்பாங்க. அது யார் பண்ணிருப்பான்னு சொல்லி போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோ வந்துட்டு வேலைக்கு ஆட்கள் கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த ஊருக்குள்ள ஆட்கள் தேடிட்டு இருப்பாரு. அவர் எந்த வேலைக்காக ஆட்கள் தேடுறாரு, இந்த கொலை யார் பண்ணது அப்படிங்கறத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அந்த கொலை நடந்த இடமும் சரி அந்த ஊரும் சரி ஒரு மாதிரி வித்தியாசமாவே இருக்கும். இது வழக்கமா வர ஒரு கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி இல்லாம ஓரளவு டிஃபரெண்டாவே இருக்கும் இந்த படம். இந்த படத்துல நிறைய 18+ சீன்ஸ் இருக்கனால நீங்க தனியாவே பாருங்க. ஒரு நல்ல எங்கேஜிங்கான ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தேடுறீங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி நிறைய தமிழ் டப்பிங்ல இருக்க மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.